ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். ஆமென். அருமையான இந்த வார்த்தை சங்கீதம் 143 10வது வசனம் சொல்லுது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளோ. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இது தாவீதின் சங்கீதம். இன்றைக்கி தாவீது குறித்து தான் நம்ம பிரசங்கத்தை கேட்க போகிறோம். அழகாக சொல்கிறாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவர். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, இந்த மாம்சத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்தை நம்மளால் செய்வதற்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நான் எதை செய்யக்கூடாது நினைக்கிறேனோ அதுதான் நான் செய்கிறேன். எதை செய்யக்கூடாது நினைக்கிறேனோ அதுதான் நான் செய்கிறேன். அந்த இடத்துல எந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ உள்ளே சொல்லுது போகக்கூடாதுன்னு, ஆனால் கால் வேகமாக ஓடுது. பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே சொல்லுது, அதுதான் பார்க்குது. பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே சொல்லுது, அதுதான் என்ன பண்ணுது, பேசுது. இன்றைக்காவது நம்ம காலையிலேருந்து ஜெபம் பண்ணிடலாம், இன்றைக்காவது நம்ம ஆண்டவர் சித்தத்தை செஞ்சலாம் சொல்லிட்டு நினைக்கிறோம், ஆனால் முடியல. எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதுதான் செய்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு. இந்த உலகம் நம்மளை இழுத்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் தாவீது சொல்கிறாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாது ஆண்டவரே. உமக்கு சித்தமான காரியத்தை மாத்திரம் நான் செய்து இந்த உலகத்தில் நான் கண்ணை மூடி நான் பரலோகத்தில் கண்ணை திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதான் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிஷமும் உமக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஏதோ நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் சபைக்கு போயிட்டு வருவது மாத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளுமே எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான். ஒவ்வொரு நாளுமே கர்த்தர் ஆராதிக்கும் நாட்கள் தான். ஒவ்வொரு நாளுமே கர்த்தர் நம்மளுக்கு கிருபையாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது கர்த்தர் கொடுத்த நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவுள். உமக்கு பிரியமானது மாத்திரமே செய்யணும் ஆண்டவரே. காலையில் எழுந்துறேன், ஆமாம், நைட்டில் படுக்க போகிறதுக்குள்ளாக இந்த உலகத்தில் வேலைகள், பாடுகள், குழந்தைகள், குடும்பங்கள் என்ற அநேக காரியங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய நாட வேண்டும். அவருக்கு பிரியமானபடியாக நாம் பிள்ளைகளை வளர்க்கிறோமா, அவருக்கு பிரியமானபடியாக நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோமா என்று உங்களுக்குள்ளாக நீங்கள் தீர்மானித்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமன் சொல்கிறீங்க? இந்த காரியம் செய்கிற ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் நடப்பிக்கிற ஆண்டவரே, இது உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய சித்தமல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் ஆண்டவரே. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ஆண்டவரே நம்ம கைக்குள்ளே அடக்கி வச்சிடறோம். ஆண்டவரே இது கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் அது கொடுக்கறதுக்கு விருப்பமே இருக்காது. ஆண்டவரே இது செய்ய ஆண்டவங்க, இது கொடுங்க ஆண்டவர் என்று ஆண்டவர் நம்ம அடக்கத்துக்குள்ளே வச்சிருக்கிறோம். கிடையாது. நாம் அவர் கரங்களுக்குள்ளாக அடங்கியிருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பேதுருல ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு ஆண்டவருடைய கரத்தில், பலத்த கரத்தில் நாம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அடங்கி இருக்க வேண்டும். வாழை பிள்ளைகள் எல்லாருமே சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு. பிள்ளைகள் எல்லாரும் பக்கத்தில் சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு கர்த்தருடைய பலத்த கரத்தில் அடங்கிறீங்க. எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். அவருக்கு பிரியமாக செய்யும்படியாக நம்ம அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டும். அருமையான வாலிப பிள்ளைகளை கர்த்தர் நம்ம ஊழியத்தில் பாரத்துக்கு கொடுத்து தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நேற்று தினத்தில் கூட எல்லாவற்றையும் முடிச்சுட்டு கால் பண்ணுறாங்க. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? எல்லாமே முடிச்சுட்டு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் பாட்டு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும் வந்தோம். நான் வந்தேன். 5 மணிலேருந்து 4 மணிலேருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சொல்லவே தேவையில்ல, ஆண்டவருடைய அன்பு ஊற்றப்பட்டுடா சொன்னதையும் செய்வாங்க, சொல்லாததையும் செய்வாங்க. இதுதான் தாவீது பார்த்து ஆண்டவர் சொன்ன வாக்கு அப்படி தான் இருக்குது பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் தாவீதை பார்த்து ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார் பாருங்க. பின்பு அவர் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? தாவீதை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவர். இந்த காலை வேளையில் இந்த பூமியில் இருக்க நாள் அளவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை குறித்தும் என்ன குறித்தும் ஆண்டவர் சாட்சி சொல்ல வேண்டும், நீங்கள் என் பிள்ளை, என் இருதயத்துக்கு ஏற்றுவேன்.
ஆனால் நோவா காலத்தில் ஜனங்கள் பார்த்து, பாவம் செய்கிற ஜனங்கள் பார்த்து ஆண்டவர் சொன்னார், நோவா குடும்பத்தை தவிர எல்லாரும் அக்கிரமம் செய்கிறாங்க, என் இறுதியை இவர்கள் என்ன பண்ணுறாங்க, மனநோவு அடிக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. என்னுடைய ஜனங்கள் வாயினால் துதிக்கிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை தாவீது குறித்து சொல்றாரு, தாவீது என் இருதயத்தை கேட்டவனா இருக்கிறான், அவன் என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். அங்கே நம்ம பார்த்த சங்கீதத்தில் சொல்றாரு, உமக்கு பிரியமானது நான் செய்யணும் ஆண்டவர், உமக்கு பிரியமானதை நான் நடப்பிக்க வேண்டும் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியத்தில் நான் போகக்கூடாது ஆண்டவரே, உமக்கு பிரிய இல்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாது ஆண்டவர் என்று அவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய பிரியமான காரியத்தை அவர் செய்து முடிக்க கருத்தை நம்மளுக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, உலகத்திலேயே தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் நிறைய சோதனை உலகத்தில் இருக்குது, அநேக பாடுகள் இருக்கிறது, அநேக கிரியைகள் நம்ம நெருங்கி வருகிறதா இருக்கிறது. ஆனால் அவைகளை மேற்கொள்ளும்படியான மேலனையும் கிருபையும் கர்த்தர் உங்கள் ஆவிக்குள்ளாக உங்களுக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நெருங்கி வரலாம், ஆனால் நம்மளை உள்ளே வர முடியாது. ஆண்டவர் பாதுகாக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆண்டவர் தாவீதை பார்த்து அழகாக சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். யார் யாரெல்லாம் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறோமோ, யாரெல்லாம் ஒரு ஊழியத்தில் நம்ம பங்கு பெறுறோமோ, யாரெல்லாம் ஒரு ஊழியத்துக்கென்று ஒரு சின்ன வேலையாவது நம்ம செய்கிறோமோ, அது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கதா இருக்கிறார். எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? வாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆந்து போகிறது மாத்திரம் இல்லை, மற்ற சபையில் வாங்க, சபையில் என்ன நடக்கு பாருங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போங்க, ஒரு சின்ன ஒரு குப்பை தான் எடுத்து போட்டு போங்க, பாத்ரூமு தான் வந்து சுத்தம் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு போங்க. எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஒரு சின்ன ஒரு வேலையில் ஒரு ஊழியத்துக்குன்னு செஞ்சிங்கன்னா அது பெரிய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். தாவீது குறித்து அழகாக சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். நம்மளை குறித்து ஆண்ட சொல்ல வேண்டும், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான், என் சித்தம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய மாட்டான் என் மகனே என் மகளே என்று நம்மை குறித்து ஆண்டு சொல்லுகிற வாழ்க்கையும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டருக்கு ஒப்பு கொடுப்போமாக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதுதான் 36 வருஷம் அதே தான் தாவீது குறித்து சொல்லுது பாருங்கள். அதே அப்போஸ்தலர் 13:36, தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான். தாவீது தன்னுடைய காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து பின்பு நித்திரை அடைந்தான். நாம் ஊழியம் எப்படி செய்ய வேண்டும் என்றால், நம்மளுடைய விருப்பத்தின்படி செய்வது ஊழியம் அல்ல, அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவதுதான் ஊழியமாக இருக்கிறது. பகல் பாசம், நம்முடைய விருப்பத்தின்படி ஊழியம் செய்வது ஊழியம் அல்ல, அவருடைய விருப்பத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவது ஊழியம். எது பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருடைய அவர் தாவீது தன் காலத்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார். சரி, தாவீது என்ன செஞ்சாரு? என்னென்ன செஞ்சாரு சொல்லுங்க, உங்க தெரிஞ்சு சொல்லுங்க. தாவீது என்னென்ன பண்ணாரு? தாவீது என்ன பண்ணாரு எதுவும் தெரியாதா? கோலியத்தை அடிச்சாரு. மெயின் இதுதான். கரங்களை தட்டுங்க. எது பேர் ஆமென் சொல்றீங்க? சின்ன வயசுல இருக்கும்போது கோலியத்தை என்ன பண்ணாரு? போயிட்டு அடித்து தும்சம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையுமே ஆண்டவர் விட்டு விலகலை. பைபிள் இருக்கிற அநேக சங்கீதங்களை தாவீது தான் எழுதியிருக்கிறாரு. தாவீது இஸ்ரேல் நாட்டுக்கு ராஜாவாக இருந்தார். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற தாவீதை கர்த்தர் அரசனாக கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சின்ன வயசில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் கோலியாத்தை அடிக்க பெரிய பலனை கர்த்தர் கொடுத்தார். அவன் ஆடு மேய்க்கிற தொழில் பண்ணி கொண்டிருந்தனால ஆடுகளை பிடித்து கொண்டு கரடியும் சிங்கமும் போகும்பொழுது அதுக்கு பின்னாடியே போய் ஆமன் சிங்கத்தின் பற்களில் இருந்தும் ஆமன் கரடிகள் பற்களில் இருந்தும் ஆடுகளை மீட்டு எடுத்து வந்த ஒரு மாவீரனாக இருந்தான். எத்தனை பேர் ஆமன் சொல்கிறீங்க? அந்த தாவீது குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், இருதயத்துக்கு ஏற்றவன், என்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். முதலாவது ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த வேண்டும் என்றால், தாவீது போல் நம்மளை பயன்படுத்த வேண்டும் என்றால் நம்மளுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார்னா, பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுத்த பொறுப்பை பொறுப்பாக செய்ய வேண்டும். சின்ன பசங்களை விட்டுருங்க, நம்ம கொடுத்த பொறுப்பை வெறுப்பாக செய்யக்கூடாது, பொறுப்பாக செய்ய வேண்டும். பகல் பசங்க, நம்ம கொடுத்த பொறுப்பை பொறுப்பாக செய்ய வேண்டும், வெறுப்பாக செய்யக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் நல்லா பொறுப்பாக படிக்கணும், வெறுப்பாக படிக்கக்கூடாது.
நம்மளுக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறாரோ அந்த பொறுப்பை நீங்க உண்மையாக உத்தமமாக நேரத்தோடு செஞ்சீங்கன்னா இதை விட மேலான பொறுப்புகளை கர்த்தங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போ கொடுத்துக்கிற வாலிப பிள்ளைகளை நான் பொறுப்பாக கிறிஸ்துக்குள்ளாக வழிநடத்தின்னு போனாதான் இன்னும் இதை விட அதிகமான வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஊழியத்தில் கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு சகோதரிகளையும் நான் கிறிஸ்துக்குள்ளாக பொறுப்பாக நான் வழிநடத்தி சென்றால்தான் இதை விட அதிகமான ஊழியத்தையும் அதிகமான ஆத்துமகளையும் கர்த்தர் என் கரங்களை கொடுத்து வழிநடத்துகிற பாத்திரமாக கர்த்தர் வைப்பார். எண்ணத்தை கொடுத்திருக்க அது பொறுப்பாக செயல்பட வேண்டும். இருக்கிறது விட்டு நம்ம பறக்கிறதுக்கு ஆசைப்படவே கூடாது. தாவீதுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன இருந்து தெரியுமா? அவனுக்குள்ளாக பெரிய பொறுப்பு இருந்தது. அவனுக்குள்ளாக பெரிய பொறுப்பு இருந்தது. அன்பானவர்களை பிரியமானவர்களை கர்த்தா கவனிங்க. தாவீது அவங்க அப்பாவுக்கு 8வது பிள்ளை, அண்ணனுக்கெல்லாம் இராணுவத்தில் வேலை செய்கிறான். இவன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? ஆடு மேய்ச்சினுக்கிறான். அந்த இராணுவத்தில் இருக்கிற அங்கே அண்ணன் தம்பிகளுக்கு சாப்பாடு கொண்டு போகும்படியாக அப்பா கூப்பிட்றாரு. யார் கூப்பிடுறது? ஈசாய். அவங்க அப்பா பேர் நம்ம ஈசாய் கூப்பிட்றாரு. தாவீது சொல்லலை எனக்கு வேலை இருக்குது போப்பா, எனக்கு வேலை இருக்கே போப்பா. சொல்கிறீங்களா நிறைய பேர் உங்கள் அம்மா பார்த்து எனக்கு வேலை இருக்கு போ, உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், நீ என்ன பச்சிருக்கியா அவ்வளோ பசங்க கேட்குறாங்களா? தாவீது அப்படி கேட்கல பாருங்க. அப்பா கூப்பிட்றாரு. உடனே என்ன பண்ணுறான்? ஆடை அங்கேயே விட்டுட்டு வந்தா என்ன வந்து கடிச்சிரும்? சிங்கம். அப்போ அவர் இருக்கிற இடத்துல சிங்கம் மூலம் அசலாக வந்து போகும் போல. சிங்கம் வந்து கடிச்சிரும், கரடி வந்து கடிச்சிரும், புலி வந்து கடிச்சிரும். ஆனால் அவன் என்ன பண்ண தெரியுமா? அப்பா கூப்பிட்டு அந்த இராணுவத்திற்கு அந்த இடத்துக்கு சாப்பாடு கொண்டு போகும்படி அழைக்கும் பொழுது அவர்கிட்ட இருந்த அந்த பொறுப்பான இந்த மேய்க்கிற வேலையை இந்த ஆடையும் அவர் வெறுப்பாக விட்டுட்டு போல அதை எடுத்து காவல் காக்கிற கையில் பொறுப்பாக கொடுத்துட்டு போகிறது பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் என்னோடு கூட திருப்பி கொள்ளுங்க. ரொம்ப அருமையான ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. ஒரு சின்ன விஷயத்தில் அவன் உண்மையாக இருந்ததுனால தான் தாவீதை அந்த நாட்டுக்கு ராஜாவாக கர்த்தர் மாட்டினார். இந்த வசனம் ரொம்ப முக்கியமானதாங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, தாவீது அதிகாலையில் எழுந்து 1 சாமுவேல் 17:20 தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு, யார் வசமாய் விட்டு? காவலாளி வசமாய் விட்டுட்டு அப்பா தனக்கு கற்பித்தபடியே சாப்பாடெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். அணிவகுத்து நின்று யுத்தத்துக்கென்று ஆர்ப்பரித்தார்கள். அப்பா கூப்பிட்ட உடனே அவன் என்ன பண்ணுறான்? கீழ்ப்படிஞ்சு வரான். ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா கீழ்ப்படிதல் எதிர்பார்க்குறாரு. பிள்ளைகள் கவனிங்கப்பா, புகழ் கவனிப்பா, நம்ம கிட்ட என்னதை எதிர்பார்க்குறாரு? கீழ்ப்படிதல். ஊழிக்காரர்கிட்ட இருந்து என்ன வார்த்தை வருதோ அது என்ன பண்ணணும்? அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். எஸ்ஐக்கில் பிரான்சிஸ் ஐயா பூண்டியில் பெராக்கா மினிஸ்ட்ரியில் நான் பூண்டிக்கு போகிறேன், திருவள்ளூர் மாவட்டத்தில். அங்கே காலையில் 8 மணிக்கு ஜபம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைட்டு 12 மணிக்கு பிடிப்பாங்க. எத்தனை மணிக்கு பிடிப்பாங்க? காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நடுவில் லஞ்ச் பிரேக் விடுவாங்க, அவ்வளோதான். நைட்டு சாப்பாடு 12 மணிக்கு. 12 மணிக்கு விடும்போது எப்படி தான் இருக்கான்? சும்மா திகின்னு இருக்கான், பசி. தட்டு எடுத்துகிட்டு போய் நிற்கிறதுக்குள்ள கேராயிடும். அந்த தட்டு நாம் தான் கழுவி வைக்கணும். நம்ம வீட்டில் சாப்பாட்டு போட்டு வந்து விற்கிறதுக்கு ஒரு ஆள், தண்ணி எடுத்து வந்து விற்கிறதுக்கு ஒரு ஆள், குழம்பு ஊற்றுறதுக்கு ஒரு ஆள், சாப்பிட்ட பிறகு தட்டு எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு ஆள். ஆனால் அங்கே போய் தான் நான் கற்றுக்கினேன், நாமளே தட்டு கழுவி தான் நாமளே போய் நின்று தான் நாம் தான் வாங்கி சாப்பிட்ணும். ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் பல பாடங்களை கஷ்டத்தின் பாதி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். உபத்திரப்பட்டது நல்லது, அவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். தாவீது அவனுக்கு இருந்த பொறுப்பை அப்பா கீழ்ப்படிஞ்சு அந்த வேலைக்கு வரான். அவன்கிட்ட இருந்த அந்த ஆடை விட்டுட்டு போல அந்த காடை எடுத்து காவலாளி கையில் அவன் ஒப்பு கொடுத்துட்டு போகிறான். உங்கள் கரங்களில் என்ன உங்களுக்கு வேலை பொறுப்பு கொடுத்திருக்கிறார்? நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறா, அந்த குடும்பத்தை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் நடத்த வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரா, அந்த பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்த வேண்டும். நேற்று பார்த்தேன், ஐசக்கு படிச்சுனே இருக்கும்போது ஐசக் பார்த்தேன். நேற்று படிச்சுன்னு ஒரு பாட்டு பாடுறான். அவன் செய்யலை, என்ன நினைப்பாவே இருப்பவர் ஏஷையா, என் உள்ளமெல்லாம். எனக்கு கொஞ்ச நேரம் புரியவே இல்லை, என்ன தான் பாட்டு பாடுறான்னு சொல்லிட்டு அங்கே அம்மா கிட்ட போய் கேட்டேன். ஒரு சில வார்த்தை தெளிவாக வரல. நினைப்பாவே இருப்பவர் ஏஷையா,
ரொம்ப சவுண்டாக பாடுவான். அம்பு கூறுவே ரொம்ப நாம் சொல்லும் போது பாட மாட்டான். இப்போ கூப்பிட்டு நிற்குச்சுன்னா பாட மாட்டான். ஆனால் பாட ஆரம்பித்தானா நிற்கவே மாட்டான். 7 வீட்டுக்கு கேட்குற மாதிரியா இருக்கும். எது பேர் ஆமாம் சொல்கிறீங்க? நேற்று ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு திடீர்னு பார்த்தா என்னோடய சவுண்டு கேட்குது. என் சவுண்டு எனக்கு கேட்குது, என் வாய்ஸ் எனக்கு கேட்குது. என்னடா இது ஏன் நீங்களாம் போயிட்டீங்க. நான் கவிலாக இருந்தான், ஆகாஷில் இருந்தான். ஏன் சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா தவுமணி சிஸ்டரு இல்லை என்னோடய மெசேஜ் போட்டுன்னு வராங்க. அதானே பார்த்தேன். என் சவுண்டு வரும் முன்னே தவுமணி சிஸ்டர் வருவாங்க பின்னே. எத்தனை பேராமன்னு சொல்கிறீங்க? யானை வரும் எதனா வந்து போட்டோம். ஆனால் எப்போ போனாலும் எங்கே வந்தாலும் என் சவுண்டு நாம் கேட்குறமே இல்லையோ, தவுமணி சிஸ்டர் எங்கே போனாலும் கேட்டுனே கையில் அடிச்சுனே போய்க்கின்னு வந்துன்னு இருக்காங்க. நேற்று எப்போ போனாலும் ஆட்டோவில் போனாலும் கேட்டுன்னு போகிறாங்க. அவங்க பண்ண அந்த ஜபத்தை நேற்று நான் ஆட்டோவில் போகும்போது அவங்க பண்ண ஜபத்தை ஆட்டோவிலாம் போட்டு நான் கேட்க போகிற சொல்கிறாங்க. எத்து பேராமல் சொல்கிறீங்க? அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்துக்கிற தேவனாகவே இருக்கிறார். கர்த்தருடைய போன வாரத்தில் கேட்டோம், தேவனுடைய வார்த்தை விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். வார்த்தை கேட்க 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 நமக்கே தெரியாமல் விசுவாசம் வருகிறது. நமக்கே தெரியாமல் நான் வாழ்வேன் என்று நம்பிக்கை வருகிறது. நமக்கே தெரியாமல் நாம் உயர்வேன் என்று ஒரு தன்னம்பிக்கை நமக்குள்ளாக பெருகி கொண்டு இருக்கிறது. கரங்களை தட்டி மகியம் பார்த்துக்க தேவையாமல் சொல்கிறீங்க. அப்போ நமக்கு கொடுத்த பொறுப்பான வேலையை நாம் பொறுப்பாக செய்ய வேண்டும். நீங்கள் என்ன வேலை வேணால் செய்யலாம், என்ன தொழில் வேணால் செய்யலாம், என்ன இது வேணால் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பொறுப்பாக செய்ய வேண்டும், நேர்மையாக செய்ய வேண்டும். மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி செய்யக்கூடாது. பரலோகம் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கு நம்ம செய்யக்கூடாது. ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறோன்னு வச்சுங்களேன், ஒரு பொருள் வாங்கிட்டு இன்னொரு பொருள் எடுத்து செய்யல. பரலோகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நாம் பொறுப்பாக செய்யும் பொழுதுதான் அதுக்கு மேலான பொறுப்புகளை கர்த்தர் கொடுப்பார். 5 தாளந்துடையவன் 5 தாளந்தையும், 2 தாளந்துடன் 2 தாளந்தையும், 1 தாளந்துடைய மண்ணுக்குள்ளே பொறிச்சு வச்சுட்டான். ஆனால் பெருக்கனுக்கு தான் கர்த்தர் அதிகமாக கொடுக்கிறார். உள்ளவனுக்கு மீண்டுமாக கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துக்குள்ளாக வழி நடத்த வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது உங்கள் குடும்பத்தோடு போயிட்டு நல்ல ஒரு ஹோட்டல்களில் உட்காந்து சாப்பிடுங்க. எதை பேராமன்னு சொல்கிறீங்க? குடும்பத்தோடு என்ன பண்ணுங்க, டைம் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீட்டுக்காரமா தான் போனாங்க, எங்கன்னா போனாங்க பசங்களுக்கு இன்றைக்கினா துணி எடுக்க போயிட்டு எங்கன்னா வெளியில் போயிட்டு சாப்பிட்டு வரலாம் கூப்பிடுவாங்க. ஆமாம், நம்மளுக்கு டைட்டாக இருக்கும். மியூசிக்கு கற்றுக்கணும், எடிட்டிங் பண்ணணும், ஜபம் பண்ணணும். எது பேராமல் சொல்கிறது? எல்லா வேலையும் செய்கிறதா இருக்குது. அப்போ நமக்கு கொடுத்து வேண்டிய பொறுப்புகளை நாம் பொறுப்பாக செய்ய ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் மேலானதை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அவர் அந்த சேனை கிட்ட போயிடுவார். சேனை கிட்ட போகும்பொழுது தாவீது சொல்லுவார், ஆமேன், நம்மளுடைய நிந்திக்கிற இந்த கோலியாத்தை ஒரு மிருகத்தை போல அவனை அடிச்சிருவேன்னு சொல்லி பாருங்க. 34ஆம் வசனத்தில் தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியாள் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கையே போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை பிடித்து அதன் வாய்க்கு தப்பி விட்டேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று விட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடையாளாக நான் கொன்றேன். விருத்த சாதனமில்லாத இந்த பிலிஸ்தீனும் அவைகள் ஒன்றே போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பின்பு தாவீது, என்ன சிங்கத்தின் கைக்கும் கரடி கைக்கும் தப்பி வைத்த கர்த்தர் இந்த பிலிஸ்தீனுடைய கைக்கும் என்ன தப்பி வைப்பார். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவனுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது பாருங்க. அவனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குது. நான் சிங்கத்தை சிங்கத்தை கையில் நான் ஆடை நான் மீட்டெடுத்துக்கு வந்தேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட சாட்சி உங்களுக்கு இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தனிப்பட்ட சாட்சி இருக்க வேண்டும். என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் இவ்வளோ தேவைகள் இருந்தது, இவ்வளோ நெருக்கடி இருந்தது, இவ்வளோ போராட்டம் இருந்தது. அதிலிருந்து என்னை விடுவித்தவர் இந்த நெருக்கடியில் கர்த்தர் என்னை விடுவிப்பார். அப்போ என் தேவைகளை சந்தித்த கர்த்தர் இன்னைக்கும் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்ற ஒரு தனிப்பட்ட சாட்சி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இருக்குதுங்களா? எத்தனை பேருக்கு இருக்கும்? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தனிப்பட்ட சாட்சி நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ இந்த நாட்கள் வரும்போது இந்த கஷ்டத்தை கண்டு நான் பயப்பட மாட்டேன். அப்போ விடுவித்த கர்த்தவர் இன்னைக்கு விடுவிப்பார். தாவீது அதான் சொல்றான், சிங்கத்திலிருந்து என்னை விடுவித்தவர், கரடி கையிலிருந்து விடுவித்தார், இப்பொழுது இந்த பிலிஸ்தர் கையிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார்.
அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அங்கே என்ன நடக்குது? தாவீதுக்குள்ளாக எப்படி அந்த நம்பிக்கை வந்தது? தாவீது தனிப்பட்ட முறையில் அதிகமாக ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற மனுஷனாக இருந்தான். ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாடல் வரிகளை எழுதுறான். கர்த்தர் என்னை மேய்க்கிறார், நான் ஆடை மேய்க்கிறேன். நான் ஆடை மேய்க்கிறேன், கர்த்தர் என்னை மேய்த்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 23 அப்படி சொல்லுங்க. கர்த்தர், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் ஏன் மேய்ப்பராயிருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக, எல்லாரும் சத்தமா இருக்க செய்யுங்க, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் தொடரும். கரங்களை தட்டி மையம் பார்த்து எத்திபிராமன் சொல்றீங்க. நான் ஆடை மேய்க்கிறேன், கர்த்தர் என்ன மேய்க்கிறார். ஆடுகளுக்கு எந்த இடத்துல போனால் பாதுகாப்பு இருக்குது, இந்த பக்கம் போனால் ஈசிஆர் ரோடு இருக்குது, இந்த பக்கம் போனால் செங்கடல் இருக்குது, இந்த பக்கம் போனால் கரடி இருக்குது, எங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்து பார்த்து ஆடுகளை நான் கொண்டு ஓட்டி கொண்டு போவது போல ஆண்டவர் என்னை மேய்த்து கொண்டு இருக்கிறார். எத்திபிராமன் சொல்றீங்க. செழிப்பான பாதை நடத்தி கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஒரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உங்களை பார்த்து கொண்டு, உங்களை மேய்த்து கொண்டு, உங்களை பார்த்து காத்து கொண்டு விடுவித்து கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டிய மகிமைப்படுத்துங்க. எத்திபிராமன் சொல்றீங்க. தாவீது சொல்றாரு, நான் ஆடை மேய்க்கிறேன், ஆனால் கர்த்தர் என்னை மேய்த்து கொண்டிருக்கிறார். தாவீதுக்குள்ள இருக்கிற குணங்கள் பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட ஜெபம் இருந்தது, தனிப்பட்ட ஆராதனை இருந்தது, ஆண்டவரோடு கூட அதிகமான ஐக்கியம் இருந்தது. எதிபிராமன் சொல்கிறீங்க. அவர் ராஜாவாக மாறிட்ட பிறகு கூட உடன்படிக்கை பெட்டி வெளி தேசத்துலேருந்து அவங்க தேசத்துக்கு வரும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? அவர் அந்த ஆடை களையிறது கூட தெரியாமல் அவர் டான்ஸ் ஆடுகிறதை பார்க்கிறோம். அது அந்த பாடல் வருகிறது. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. எல்லாரும் பண்ணலாமா? தாவீது என்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறான். தாவீது அவனுடைய காலத்தில் அவனுடைய தேவனுடைய சித்தத்தின்படிலாம் செய்து நித்திரை அடைந்ததை பார்க்கிறோம். தாவீதுக்கு என்ன சித்தம் இருந்தது? அவன் ஆடு மேய்த்தவன் இருந்தவனே கர்த்தர் ராஜாவாக கர்த்தர் மாற்றி அந்த இஸ்ரேல் நாட்டையே மேய்க்கும்படியான மகத்தான பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். கோலியாத்தை வீழ்த்தும்படியான பெரிய வல்லமை கர்த்தர் கொடுத்தார். அநேக சங்கீதங்களை எழுதும்படியான அவன் ஆராதனை வீரனாக கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தனிப்பட்ட முறையில் ஜபம், தனிப்பட்ட முறையில் ஆராதனை, தனிப்பட்ட முறையில் தேவனோடு கூட ஐக்கியம்தான் நம்மளை உயர்த்திக்கதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தாவீது தன் கிட்ட இருந்த ஆடுகளை பொறுப்பாக காவலால் கையில் கொடுத்துட்டு தான் அந்த வேறொரு பொறுப்பான வேலைக்கு போகிறத பார்க்கிறோம். உங்களுக்கு கொடுத்ததான பொறுப்பான வேலைகளே, பொறுப்பான குடும்பங்களே, பொறுப்பான படிப்புகளே, பொறுப்பான பணத்தை வீணடிக்காமல் எல்லாம் நேர்த்தியாக நீங்கள் செயல்பட வேண்டும். எத்திபிராமன் சொல்கிறீங்க. பணம் இருக்கு சொல்லிட்டு அதிகமாக செலவு பண்ணிடக்கூடாது. பணம் இல்லை சொல்லிட்டு வாங்கியும் கடன்காரனாக ஆகிடக்கூடாது. மறுபடியும் சொல்லிட்டுங்களாண்ணா, பணம் நிறைய இருக்கும் பொழுது அதிகமாக செலவு பண்ணிடக்கூடாது. பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அதிகமாக கடன் வாங்கி மாட்டிக்கொள்ளக்கூடாது. எது பேராமன்னு சொல்கிறீங்க? அப்போ நம்ம கொடுத்த பொறுப்பை பொறுப்பாக இது பண்ண வேண்டும். அது மாத்திரமில்லை, ஆமேன், அப்பாவுக்கு தாவீதுக்கு அப்பா கிட்ட கீழ்ப்படிஞ்சது போல எல்லாம் பிள்ளைகளும் அப்பாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகளே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகள் சொல்லமா? பிள்ளைகளே, பிள்ளைகள் பா சொல்லுங்க. பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் பா சொல்லுங்க. என் பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. பெற்றோர்கள் நம்ம என்ன பண்ணணும்? அப்படி கீழ்ப்படிய வேண்டும். மனைவி சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கணவனும் சொந்த மனைவி இடத்துல அன்பு கூற வேண்டும். அதுதான் சொந்த புருஷன் தான் போடுது வேதத்தில். எது பிராமன் சொல்கிறீங்க? ஆமேன். அதுதான் ரொம்ப முக்கியமானதாகவே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆமேன், நீங்கள்
மத்திய 26ஆம் அதிகாரம் 36 படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணும்போது அங்கே ஒரு காரியத்தை சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு. அப்பொழுது இயேசு அவர்களோடு கூட கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும், நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்றார். பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்லப்பா, உம்முடைய சித்தத்தின்படியே என் பிள்ளைகள் வளர வேண்டும். என்னுடைய சித்தத்தின்படி அல்லப்பா, உம்முடைய சித்தத்தின்படியே இந்த ஊழியம் நடப்பிக்கப்பட வேண்டும். எங்களுடைய சித்தத்தின்படி அல்லப்பா, உம்முடைய சித்தத்தின்படியே எங்கள் வாழ்க்கை வாழ்வாதாரம் வாழ வேண்டும். கரங்களை தட்டி மகியம் பார்த்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் போயிட்டு அவர் ஜெபம் பண்ணும்போது அந்த சிலுவை பாடுகள் நினைக்கிறாரு, ரொம்ப கொடூரமான பாடுகளாக இருக்கிறது. நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி படத்தில் காமிக்கிற மாதிரி அது மாதிரிலாம் கிடையாது. இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஆனால் ஏசப்பா உங்களுக்காக எனக்காக எல்லா வலிகளையும் சகித்து கொண்டார், எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். நம்மளுடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். மெய்யாகவே நம்மளுடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். மெய்யாகவே நம்மளுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மளுடைய வியாதிகளை சுமந்து கொண்டார். எது பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்காக எனக்காக கைகள் கால்கள் மாணி அடிக்கப்பட்டு முள்முடி சூடப்பட்டு விழாவில் குத்தப்பட்டு கடைசி சுற்று ரத்த வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்டு மரித்து அடக்க பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்து அவருடைய ஜீவனை கொடுத்து நமக்கு நித்திய ஜீவனை நித்திய வாழ்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எது பேர் ஆமென் சொல்றீங்க? சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பாடுகளை நினைச்சு பார்த்து அவர் சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அப்புறம் சொல்றாரு, ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்லப்பா உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அந்த நேரத்தில் உங்களையும் என்னை நினைத்து கொண்டார். அவருக்காக முள்முடிச்சூடப்படும் பொழுது உங்களையும் என்னை நினைத்து கொண்டார். நம்ம சிந்தையில் செய்த பாவத்திற்காக முள்முடி சூடப்பட்டது, கையில் செய்த பாவத்திற்காக கையிலும் ஆணி அடிக்கப்பட்டது, பாவமான இடத்துல கால்கள் ஓடினால கால்கள் ஆணி அடிக்கப்பட்டது, விழாவில் கொத்தப்பட்டது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும்படியாக நீங்களும் நானும் சாக வேண்டிய இடத்துல அவர் நமக்காக பலியாகி நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். என்னுடைய சித்தம் அல்லப்பா எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. எது பேராமன்னு சொல்றீங்க? ஆண்டருக்கு ஒப்பு கொடுங்க. என்னுடைய சித்தம் அல்லப்பா எல்லாம் உம்முடைய விருப்பத்தின்படி ஆக கடவுது. என்னுடைய விருப்பம் அல்லப்பா எல்லாம் உம்முடைய விருப்பத்தின்படி நான் ஊழியம் செய்ய கடவுது. என்னுடைய ஆசை அல்லப்பா உம்முடைய ஆசையை நாங்கள் நிறைவேற்றுகிற நாங்கள் பாத்திரமானாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. சவுலாக இருந்தவனை கர்த்தர் பவுலாக கர்த்தர் தெரிந்திருக்கிறார். அவங்க ஆண்டவர் சந்திக்கும் பொழுது அவர் கண்ணு தெரியாம போகுது. அனனியா பாஸ்டர் கிட்ட போயிட்டு அங்கே ஜெபிக்கிறார், கண்ணு திறக்கப்படுகிறது. அங்கே என்ன நடக்குது? அனனியா பாஸ்டர் சொல்றாரு, இவனை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அழிலே சொன்னா வாயில் அடிப்பான், ஸ்தோத்திரம்னா தலையில் அடிப்பான், ஸ்தேவானை மரிப்பதற்கு மூலக்காரனை இருந்தவன் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என் நாம நிமித்தமாக படப்போகிற பாடுகளை இவனுக்கு நான் காண்பிப்பேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறார். எது பேர் ஆமென் சொல்றீங்க? என்னோட சித்தத்தின்படி எல்லாம் இவன் செய்வான். எத்தனை பேர் ஆண்டவர் சித்தத்தின்படிலாம் செய்வீங்க? ஆண்டவர் சித்தத்தின்படி செய்வீங்களா? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டு கரங்களை உயர்த்தி, ஏசப்பா உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்வேன் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நான் வாழுவேன் ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நான் வாழுவேன் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி என் பிள்ளைகளை வளர்ப்பேன் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நான் தொழில் செய்வேன் ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை அது என்னுடைய விருப்பமாக மாற்றுகிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் பயன்படுத்தும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. தேவரே ஆமென் சொல்றீங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்தவரானார் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சித்தத்தை செய்கிறவர்களுக்கு முதல் காரியம் பொறுப்பாக இருக்க வேண்டும், 2வது காரியம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பொறுப்பு இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பது கொள்ளையடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிந்தவராகி சொல்லுங்க, கீழ்ப்படிந்தவராகி. எது பேராம சொல்றீங்க?
கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் முதலாம் நமக்கு கீழ்ப்படிய வேண்டும். தன்னைத்தானே தாழ்த்துக்கிறவன் எவனோ உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிற எவனோ தாழ்த்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழனுடைய முழங்கால் யாவும் முடங்கு படிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும். எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பகல் பசங்க நீங்கள் எப்பொழுதும் சொல்லுங்க, நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை சுமந்து வருகிற ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எப்பொழுதும் சபைக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். கரங்களை தட்டி மையம் பார்த்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் ரொம்ப அவசியம். அப்போ நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால் நமக்குள்ளாக பொறுப்பு இருக்க வேண்டும். பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடாது. உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுத்துருக்கிறார் ஜெபம் பண்ணும்படியாக, அந்த ஊழியத்தை செய்யுங்க. உங்களை மாப்பு போடும்படியாக உங்களுக்கு கர்த்தர் ஊழியத்தை கொடுத்துருக்காரா, நல்ல சந்தோஷம் மாப்பு போடுங்க. நீங்கள் சமையல் செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு பொறுப்பை கொடுத்துருக்காரா, சந்தோஷமாக சமையல் செய்யுங்க. பாத்ரூமை கழுவும்படியாக உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்காரா, சந்தோஷமாக நீங்கள் கழுவுங்க. இந்த கேள்வி நான் கேட்குறேன், எத்தனை பேர் இங்கே சர்ச்சு பாத்ரூம் கழுவிருக்கீங்க? நான் கழுவிருக்குமா? நான் தான் ஃபஸ்ட்டு கழுவுனேன். எத்தனை பேர் ஆமாம் சொல்லுங்க. ஆண்டவர் ஊழியத்தில் இதெல்லாம் ஆண்டு சோதிக்கிறார் பாருங்க. புலம்ப மாட்டேன், ஆண்டவரே இதுலேயே எனக்கு ஒரு தாழ்மை வச்சுருக்கீங்க, இதுலேயும் ஒரு பெரிய நன்மையை வச்சிருக்கீங்க ஆண்டவரே, என்னை உயர்த்தாதபடிக்கு. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது கொட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. பவுல் மூலியமாக கர்த்தர் அநேக அற்புதங்களையும் அநேக அடையாளங்களையும் அநேக நிருபங்களையும் அப்போஸ்தலன் பவுல் மூலியமாக எழுதிக்கிறாரு. பவுல் சொல்றாரு, என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு கொட்டுகிற சாத்தானுடைய தூதனா என்று ஒரு பலவீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை உயர்த்தாதபடிக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு தழும்பு போல இருக்கிறதா, ஏதோ ஒரு இடத்துல வலி போல இருக்கிறதா, உங்களை உயர்த்தாதபடிக்கு. நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணாலுமே என்ன ஜபத்தினால தான் நடந்ததுன்னு சொல்லாதீங்க. நீங்கள் சம்பாதிச்சு நிறைய பணத்தை சம்பாதிச்சு வந்து உங்கள் குடும்பத்தை நடத்தினாலும் சரி, என்னால் தான் நடந்தது சொல்லாதீங்க. எல்லாம் தேவனுடைய கிருபை, எல்லாருடைய தயவாக இருக்கிறது. உங்களுக்கு சுகமாய் நீங்கள் நைட்டில் கண்ணை மூடி காலையில் எழுந்துவது அவருடைய கிருபையாக இருக்கிறது. தாவீதை போல அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்றால் நம்ம தாவீதை போல நமக்கு கொடுத்த பொறுப்புகளை பொறுப்பாக செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பொறுப்பை பொறுப்பாக செய்ய வேண்டும், வெறுப்பாக செய்யக்கூடாது என்று நாம் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். வேறு நம்ம டைம் பார்த்தாது, நிறைய காரியங்கள். சங்கீதம் 34 படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தரை நான் எக்காலத்தை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும். சங்கீதக்காரன் அழகா சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, சாப்பாடு இருந்தாலும் சரி, சாப்பாடு இருந்தாலும் சரி, வேதனையான காரியங்கள் இருந்தாலும் சரி, சந்தோஷமான காரியங்கள்லாம் சரி, நான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். கரங்களை உயர்த்தி அந்த அறிக்கை செய்யலாம். கர்த்தரை நான், எல்லாரும் சொல்லாம, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்லுங்க, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. குறைபடாது. நம்ம தாழ்ச்சியாக போக முடியாது, நிறைவாக நடத்துவோம். நீங்கள் விசுவாசத்தோடு ஸ்டார்ட் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஸ்டார்ட் பண்ணுங்க. பிள்ளைகள்லாம் வளர்றாங்க, ஊழியத்துக்கெல்லாம் கூட்டு போகும்போது ஆட்டோவும் பத்தலை, காரும் பத்தலை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாங்குவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அட்லீஸ்ட் இந்த வாரத்தெலாம் போயிட்டு ஒரு கொட்டேஷன் வாங்கலாம். எங்கே போய் தராங்க வேனெலாம் வாங்குவாங்க? வங்கியத்தில் தான் கொடுப்பாங்களா? போயிட்டு ஒரு சும்மா ஒரு கொட்டேஷன் வாங்குவோம். நான் அது கூட பத்தாது, படிப்படியாக போகும்போது தான் அந்த அனுபவம் தெரியும். டூர் வாங்கினோமா,
அப்போ ஆராதனை உங்களுக்கு டூரில் வச்சு ஆராதனை நடத்தணும் போல். வண்டி ஓடினே இருக்கும், நான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணினே இருப்பேன். கரெக்டாக கவனிங்க. என்னெல்லாம் நினைவில் இருக்குது. 2019 ஸ்டார்டிங்கில் நானும் தாமர் 2018 நானும் தாமர் பாஸ்டரும் சும்மா ஏஐ காருக்கு நீலாங்கரைக்கு போயிட்டு, அவர் சின்ன ரெட் கலர் கார் வச்சுருந்தார். சும்மா போயிட்டு கொட்டேஷன் வாங்கிட்டோம். நான் கேட்குறேன், இது இந்த காருக்கு நாங்கள் ரேட்டு, எனக்கு கொட்டேஷன் கொடுங்க. மாடல்லே வேரியண்ட் நிறைய இருக்குது. இந்த வேரியண்ட்டு அந்த வேரியண்ட்டு, ஒரே கார் தான். அது கொஞ்சம் கண்ணாடி ஆட்டோமேட்டிக்காக மூடுற மாதிரி, பின்னாடி வைப்பர்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபாக் லேம்பில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, வேரியண்ட் நிறைய இருக்கும். நான் போயிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட எனக்கு டாப் மாடல் கொடுங்க, எனக்கு வண்டி ஓட தெரியாது. தாமர் பாஸ்டர் பக்கம் இருந்தார் பார்த்தீங்களா, கிட்ட வந்து இப்போ தான் மொத வாங்க போகிற, எதுக்கு டாப் மாடல் வாங்குற, மிடில் மாடலாம் வாங்கு, லோ மாடலாக வாங்க. இல்லை கார் வாங்குறதே பெரிய எனக்கு டாப்பு தான், அதில் டாப்புன்னா லோன்னா கேட்குறதே டாப்ட்ரும். சும்மா போயிட்டு கொட்டேஷன் வாங்கினுன்ட்டு வீட்டில் போட்டேன். அந்த கம்பெனிக்கார மட்டும் கால் பண்ணுவான், சார் கொட்டேஷன் வாங்கிட்டு போயிட்டீங்க, என்ன முடிவு எடுத்துக்கலாம் சார். இருப்பா நான் சொல்கிறேன் வாங்கிடுவேன், சீக்கிரமாக வாங்கிட்டு மாற்ற சொல்லிவிட்டு அப்படியே ஒரு வருஷமாக ஓட்டின்னு இருந்தேன். ஆனால் நேரம் வந்தது, அது வாங்க முடியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். எது பேராமல் சொல்கிறீங்க? இந்த நாட்களில் நம்ம ஊழியத்திற்கு வேன் வாங்குவதற்கு அவசியமாக இருக்குது. கவர்மெண்ட் சிஸ்டம் சொல்கிற மாதிரி பெரிய பஸ்ஸு வாங்குவதற்கு அவசியமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஏறி வச்சு அதில் உட்கார வச்சு டிரைவரை போட்டு ஓட வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்பீக்கரை வச்சு அங்கேயே நான் பிரசங்கத்தை பண்ணி கர்த்தர் வார்த்தை கேட்க கர்த்தர் கிருபை செய்வார். எது விடாமல் சொல்கிறீங்க? ஆனால் அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்காது, வேறு ஒரு ஆராதனையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில வராதவங்களாம் புதுசாக வருவாங்களா சபைக்கு, அப்படி ஒரு ஆராதனை நடத்த முடியாத நாட்கள் சீக்கிரமாக கர்த்தர் கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி மகியம் பார்த்துங்க. இதெல்லாம் எப்போ நடக்கனா, இங்கே இருக்கிற மக்களை நான் பொறுப்பாக கிறிஸ்துக்குள்ளாக வழி நடத்தும் பொழுது, எனக்கு கொடுத்த இந்த பொறுப்பையும் இந்த நேரத்தையும் உத்தமமாக உண்மையாக நேரத்தோடு முழு இதயத்தோடு முழு பலத்தோடு கர்த்தருக்கென்று நான் அர்ப்பணிப்போடு ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவரும் அளவில்லாத ஆசீர்வாதத்தினால உங்களையும் ஆசீர்வதிப்பார், சபையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி மகியம் பார்த்து எத்தி பேராமன் சொல்கிறீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நான் ருசித்து பார்த்துருக்கிறேன். அதனால் நீங்கள் எதனா பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ணுங்க, போயிட்டு ஒரு கொட்டேஷன் வாங்கிடுங்க. ஆந்திராஜ் பத்தியெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுண்ணா, ஒரு காருக்கு கொட்டேஷனை சும்மா நின்று ஆமேன்னு சொல்லுங்கள், சிரிக்காதீங்க, ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போல்லாம் அனுஷாலாம் போயிட்டு ஒரு டிப்டாப்பாக போங்க. எந்த ஷோரூமில் போனாலும், சார் வாங்க சார், என்ன சார் வேணும், நான் உள்ளே போனோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு காஃபி வேணும்னு கேட்பேன். கார் வாங்க வந்தீங்களா, காஃபி குடிக்க வந்தீங்களா? வெளியில் காஃபி குடித்தா காசு தரணும், வெளியில் காஃபி குடித்தா வேத்து ஊற்றும். ஷோரூமில் போனால் ஏசி போட்டு சேரை போட்டு சார் சொல்லுங்கள் சார் கேட்பாங்க. விசுவாசமாக போயிட்டு சாமலாக போயிட்டு என்ன பண்ணா, ஒரு கார் ஷோரூமில் போயிட்டு கால் மேலே கால் போட்டுனேன், சார் இந்த கார் என்ன சார் ரேட்டு, இந்த கார் என்ன சார் ரேட்டு, இதில் என்ன சார் ஃபியூச்சர் இருக்குது, சும்மா போய் கேளுங்க. அந்த மன நினைவுக்குள்ளே வாங்க. எது பேராமல் சொல்கிறீங்க? என்னால் முடியாது, என்னால் இயலாது, எனக்கு ஓட்ட தெரியாது, எங்கள் வீட்டில் எனக்கு எவ்வளோ கடை இருக்குது தெரியுமா, என் பேங்க்கில் மார்பிள் காலில் எவ்வளோ நகை வச்சுருக்கு தெரியுமா, உன்னை எனக்கு ஃபீஸே கட்டல, இதுக்குள்ளே நம்ம கார் பார்க்க முடியுமா, அந்த எண்ணத்துக்குள்ளே வாங்க. உங்களால் முடியாததே கர்த்தர் உங்களை கொண்டு தான் கர்த்தர் முடிக்க செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இதுதான் அவருடைய சித்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கோபியம் ஆகாசம் கார் வாங்கி ஓட்டுவதே உங்களுடைய எனக்கு பிரியமாக இருக்கிறது. எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதான் அவங்க வீட்டில் கேட்டு போடும்போது நான் பெருசாக போட சொன்னேன். இல்லை அவங்க பெரிய வீடு கட்டிட்டு தான் பெரிய கேட்டு போடுவாங்க. எது பேர் ஆமென் சொல்கிறேன்? ஆமேன் சொல்லுங்க. எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? தேசம் பிதர்லாம் பெரிய கேட்டு போட்டார். சீக்கிரமாக வந்து நான் தான் ஜெபம் பண்ண போகிறேன். திருப்பூர்ந்து வர டேவிட் ஐயா, சாந்தமா சிஸ்டர், ஹர்ஷா சாரார்ல, அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. போயிட்டு 2 நாள்லேயே ஒரு கார் வாங்கிட்டாங்களாம், புது காரு. எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? டப்புன்னு கார் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கார் டப்புன்னு போய் கார் வாங்கிட்டேன், பயமாக இருக்குது. பயப்படாதீங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவர், கார் வாங்கி தந்தவர், பெட்ரோல் போடுவதற்கும் இன்சூரன்ஸ் போடுவதற்கும் ஆமென் ஃபாஸ்டாக கட்டுவதற்கும் கர்த்தர் பலனை கர்த்தர் கொடுப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆனால் விசுவாசத்தை உங்கள் எண்ணத்தை மாற்றுங்க, அந்த தாழ்ச்சியின் எண்ணத்தை மாற்றுங்க, அந்த அடிமையின் எண்ணத்தை மாற்றுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? அந்த பலத்தினால் சொல்கிறேன், வருகிற வாரங்களில் நான் கொட்டேஷன் போய் வாங்குவேன்.
என் மக்களை ஏற்றுன்னு போயிட்டு எந்த ஒரு ஜபத்துக்கு யாரும் தடங்களே இருக்கக்கூடாது. அன்றைக்கி எஸ்தர்லாம் கல்பாக ஜபத்தில் விட்டுட்டு போட்டு நைட் ஜபத்தில் எல்லாமே எல்லா ஜபத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. எத்திபிராமன் சொல்கிறீங்க. அப்போ அவருடைய சித்தத்தை செய்வதற்கு முதல் குவாலிஃபிகேஷனே நான் பொறுப்பாக இருக்க வேண்டும். கடமை வெறுப்பாக இருக்கக்கூடாது. எத்திபிராமன் சொல்கிறீங்க. உங்களுக்கு கொடுத்த நேரத்தை ஆண்டவருக்கு உண்மையாக கொடுங்க. உங்களுக்கு கொடுத்த வருமானத்தில் கர்த்தருக்கு உண்மையாக கொடுங்க. உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை உண்மையாக கர்த்தருக்குள்ளாக வளருங்க. உங்களுக்கு கொடுத்த கணவனையும் குடும்பத்தையும் நீங்கள் அர்ப்பணி கிறிஸ்துக்குள்ளாக வழி நடத்துங்க. இதோட மேலான பொறுப்புகளை கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். எத்திபிராமன் சொல்கிறீங்க. நேரம் கடந்துடுச்சு. யோசப்பு படுகுழியில் போகிறாரு. போத்திபார் வீட்டுக்கு அடிமையாக போகிறாரு. செய்யாத தப்புக்காக ஜெயிலுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த யோசப்பை கொண்டு தான் அவங்க அண்ணன் தம்பிங்களுக்கும் அந்த தேசத்திற்கும் உலகத்துக்கே சாப்பாடு போடுகிற பாத்திரமாக கர்த்தர் வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பொறுப்பான ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறாரு. எது பேராமன்னு சொல்றீங்க? ஆண்டவர் என்கிட்ட என்ன பொறுப்பை கண்டான்னு தெரியல. ஆனால் இந்த மகத்தான இந்த பொறுப்பை ஊழித்த கர்த்தரின் கரங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன பொறுப்பை பார்த்தான்னு தெரியல. எந்த கிராமத்துக்கும் கிடைக்காத இந்த ஆசீர்வாதத்தை நம்மளுடைய கிராமத்துக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து அதை நிலைநிறுத்த வைத்திருக்கிறார். உங்களை நம்பி தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பக்கல் பா சொல்லுங்க. உங்களை நம்பி தான் இந்த ஊழியத்தை உங்க கையில் கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏதோ ஒரு ஆடியன்ஸ் மேலே வந்து போகிறதில்ல, உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. இது என்னுடைய ஊழியம். சொல்லுங்கள், இது என்னுடைய ஊழியம். என்ன நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஊழியத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஊழியக்காரனுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்கள் சபை மக்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என் கிராம மக்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கரங்களை தட்டி மகியம் படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தானியேல் மூலியமாக கர்த்தர் பொறுப்பு கொடுத்தார். மோசைக்கு இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக பொறுப்பை கொடுத்தார். எஸ்ராக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக கர்த்தர் பொறுப்பை கொடுத்தார். நெகேமியாக்கு இடிக்கப்பட்ட அலங்கங்களாக கட்டும்படியாக பொறுப்பை கொடுத்தார். சிம்சோனை கொண்டு கர்த்தர் அநேக ஜனங்களை ரட்சிக்கும்படியான பெரிய பொறுப்பை கொடுத்தார். பேதுருவை கொண்டு நிழல் பட்டவங்களை சுகமாக்கும்படியான பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்போஸ்தலர் பவுலை கொண்டு அநேக நிருபங்கள் எழுதும்படியான பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்தேவானை கொண்டு பலத்த அற்புதங்கள் செய்ய ஒரு மகத்தான பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். யோவான் ஸ்நானகன் பெரிய ஆலயத்தை கட்டல, பெரிய சபை கட்டல, மனம் திரும்பது கேட்ட ஞானஸ்தானம் கொடுத்து மரித்து ரத்தசாக மரித்து பரலோகத்தை போகிறது பார்க்கிறோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அழைப்பில் வேற ஒரு சித்தத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு வைத்திருக்கிறார். அதை புரிந்து அறிந்து நாம் நிறைவேற்றுவோமாக. எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாருக்கும் ஒரு சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தாவீது என்னோட சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். தாவீது என்னோட சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டும். மேகஸ்தம்பமே, மேகஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, என் துணையாளரே. மேகஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, என் துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. சொல்லமா? உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது
எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையை நம்பி உள்ளே, உம்மையை நம்பி உள்ளே, நீர் விரும்பும் நல்ல பாதைகளை, நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரை. தினந்தோர் காட்ட வேண்டும் திவ்யநாதரை. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரை. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதர். அன்பின் சிகரமே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, என் ஆறுதலே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. உமக்கு பிரியமானது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை நாங்க செய்யணும் ஆண்டவரே. தாவீது என்னுடைய இருதயத்தை கேட்டவன், என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான் என்று சாட்சி சொன்னார். ஏசப்பா, எங்களை பார்த்து நீங்க சாட்சி சொல்லணும்ப்பா. என் இருதயத்தை கேட்டவன், என் மகனே நீ என்னுடைய இருதயத்தை கேட்டவன், என் மகளே நீ என் இருதயத்தை கேட்டவன், வாலிப தம்பி வாலிப தங்கச்சியே நீ என் இருதயத்தை கேட்டவன் என்று ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். தாவீது தன் காலத்தில் ஆமென் தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்து நித்திரை அடைந்து பரலோகத்தில் கண்ணை திறந்தது போல அது அவருடைய ஊழியம். தாவீது கொடுத்தது ராஜாவுடைய ஊழியம். ஆடு மேய்த்து கொண்டு அந்த வேலை நமக்கு என்ன வேலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தானியேலுக்கு ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்து சித்தாரு. பேதுருக்கு ஒரு சித்தங்க. யோவான் ஸ்தானுக்கு ஞானஸ்தானம் மட்டும் தான் கொடுத்தாரு. அவர் சபையை கட்டலையே. ஸ்தேவானும் சபையை கட்டலைங்க. ஆனா ஸ்தேவான் ஆவினாலும் வல்லமையினால் நிரப்பப்பட்டவனா ஜனங்களுக்குள்ள பலத்த அற்புதங்களை செய்து ரத்த சாட்சியாக மறுத்து ரத்த சாட்சியாக பரலோகத்தில் போனதை பார்க்கிறோம். யோசேப்புக்கு ஒரு அழைப்பு, அந்த இடத்துல பஞ்சம் வரும்போது எல்லாருக்கும் போஷிக்க வேண்டிய ஒரு அழைப்பு. நமக்கு ஒரு சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. நல்ல பாடல் எழுதி பாடுகிற ஆண்டவர் சித்தத்தை வைத்திருக்கிறாரா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நாம் நல்ல சமையல் செய்கிற சித்தத்தை கர்த்தர் உங்கள் மூலியமாக வச்சிருக்காரு, கேளுங்க. ஒன்று ஆண்டவர் பயன்படுத்துவார். சபையில் ஜெபம் பண்ணும்படியாக நம்ம முழங்கால் பண்ணிட்டு நம்ம சபை மக்களுக்காக, நம்ம கிராம மக்களுக்காகவும், நம்ம தேசத்துக்காகவும் ஜெபிக்கிற அந்த சித்தத்தை உங்கள் மூலியமாக கர்த்தர் வைத்திருக்கிறாரா, அதை நீங்கள் நிறைவேற்றுங்க. ஏதோ ஒரு சித்தத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறாரு. இல்லை நான் ஊழியத்துக்கு அதிகமாக தாங்கும்படியான அந்த சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரா, ஊழியத்துக்கு தாங்குங்க, ஜபத்தினால் தாங்குங்க, பொருளாதாரத்தினால் தாங்குங்க, நேரத்தில் தாங்குங்க, முழு இருதயத்தோடு செய்யுங்க. தாவீது என் சித்தத்தின்படியெல்லாம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனே, இந்த காலை வேளையில் யாரால் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ உமக்கு பிரியமானதை செய்ய, உம்முடையத்தின் ஏக்கங்களை வாஞ்சைகள் நிறைவேற்ற எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. என் சபை மக்களை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க. உங்களுடைய சித்தத்தை எங்கள் மூலியமாக நிறைவேற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய விருப்பத்தை எங்கள் மூலியமாக நிறைவேற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆசையை எங்கள் மூலியமாக நிறைவேற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய சித்தம் அல்லப்பா, எல்லாம் உடைய சித்தத்தின்படி ஆக கடவுள்.
என் மக்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன், மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறேன். பெரியவர்கள் ஆசீர்வதிக்கிறேன், சிறியவர்கள் ஆசீர்வதிக்கிறேன், முதியவர்கள் ஆசீர்வதிக்கிறேன், வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு பாதுகாப்பை நடத்துங்க, உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுங்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய என்னுடைய அன்பும் பரிசுத்தவன் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கு நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.